ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியோடைய அம்மாவும் அன்போட அம்மாவும் ரெண்டு பேரும் கோயிலில் சந்தித்து பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க இருக்கிற இடத்த சொல்கிறாங்க கண்மணி அம்மா. உடனே அன்போட அம்மா, பரவாயில்லையே, அவன் உங்கள் கூட தான் இருக்கானா, ஏன் இதை இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இல்லை, நாங்கள் சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் ஒருத்தர் காதுபட ஒருத்தர் காதுக்கு போச்சுன்னா அந்த வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சிருமேன்றதுனால தான் நாங்கள் மறைச்சிட்டோம் சம்மந்தின்னு சொல்கிறாங்க கண்மணி அவங்க அம்மா. ஆமாம் ஆமாம், அந்த வெண்ணிலா அவ பாம்பு குணம் கொண்டவ, விஷத்தை கக்குவா, அவங்க பார்வையிலேருந்து அவங்கள காப்பாற்றி தான் வைக்கணும். அப்போ தான் அன்பும் கண்மணியும் நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா அவள் பிரிச்சிருவா அந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்பும் கண்மணியும் ட்ரக் வண்டி ஹோட்டல் போல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த வியாபாரம்லாம் முடிச்சுட்டு கடையை சாத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சாவியை உள்ளே வச்சு கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு சாவி உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதத்தில் சண்டை போடும்போது அந்த வண்டி சந்தில் நின்று சண்டை போடும்போது அப்போ போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துடுறாங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்ததும் இவங்கள தப்பான ஃபேருன்னு நினச்சி அவங்கள என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல, இது தப்பு இல்லையா, என்னம்மா இது பொம்பளையாக இருந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுறிய, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்லாம் திட்டுறாங்க. அன்பு அதுக்கு சொல்கிறாரு, சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்க, நீங்கள் ரவுண்ட்ஸ் வந்திருக்கீங்க தான் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், அதுக்குன்னு எக்கு தப்பாக நீங்கள் பேசாதீங்க அப்படின்றார். ஏய் என்னடா இவளை என்ன கூட வச்சுருக்கிறவளோ உன் பொண்டாட்டி மாதிரி நீ ரொம்ப ஆக்ஷன் பண்ணுற, இவன்னா உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு போலீஸு. உடனே அன்பு கோவமாக, ஆமாய்யா அவள் என் பொண்டாட்டி தான் அப்படின்றாங்க. உடனே இவர் தப்பாக பேச அன்பு அடிக்க போயிடுறாரு. கண்மணியும் சொல்கிறாங்க, சார் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான் சார். அப்போ கூட அவர் நம்பாமல், நீங்கள் வாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட வாங்கன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட்டின்னு போனதும் அங்கே சொன்னால் அவரும் நம்ப மாட்டேன்றாரு. நாங்கள் புருஷன் பொண்டாட்டி சாருன்னா. அப்போ புருஷன் பொண்டாட்டின்னா எப்படிரா அது, அப்போ வண்டியில் நீங்கள் என்ன பண்ணீங்க, வண்டியில் ஹோட்டல் சேல்ஸ் தானே பண்ணுறீங்க, அப்போனா கடையை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலான்றாங்க. அப்போ தான் சொல்கிறார் அன்பு, சார் சாவியை வண்டியில் வச்சு பூட்டிட்டோம், அதனால தான் சார் எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டு இருந்தது, நீங்கள் அதை தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ ஃபோனில் எதனா இருக்கும்ல, நீங்கள் தான் புருஷன் பொண்டாட்டின்னு எதனா ஒரு ப்ரூஃபை காட்டு அப்படின்றாங்க. சார் ஃபோனில் எங்கள் ஃபோட்டோ இருக்குது, கல்யாண ஃபோட்டோ, ஆனால் அந்த ஃபோனையும் வண்டிக்குள்ளே வச்சு சாத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி தான் நாங்கள் உங்களை புருஷன் பொண்டாட்டின்னு நம்புறது அப்படின்றாங்க. சார் உண்மையாகவே நாங்கள் புருஷன் பொண்டாட்டி தான் சார், ஆனால் இப்போதைக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எந்த இடத்துல தங்கியிருக்கீங்க, அப்போ வாங்க வீட்டுக்கு போகலான்றாங்க. வீட்டுக்கு போகலான்னு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க போலீஸ், அவங்க ஜீப்பில் உட்கார வச்சு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இவங்க என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஏன்னா அவங்க தங்கி இருக்கிற இடத்துல அன்பும் கண்மணியும் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, அவங்க வீட்டை ஆளை தவிர. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடிட்ட பிறகு இப்போ ஒரு ட்ரக் வண்டி எடுத்து ஹோட்டல் மினி ரெஸ்டாரண்ட்டு மாதிரி அவங்க பீச்சில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது உடனே என்ன சொல்கிறாருன்னா அன்பு, உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், என் வீட்டுக்கு போனால் நான் மட்டும்தான் இருப்பேன், அப்போ எங்கே பொண்டாட்டி ட்ரெஸ் எல்லாம் எடு, ஃபோட்டோலாம் காட்டுன்னு எதனா சுற்றி தேடுவாங்க, உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மாலாம் இருக்காங்க, அதனால் நம்ம சமாளிச்சிருவோன்னு சொல்கிறாரு. உடனே கண்மணி என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே கூடாது, நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. ரெண்டு பேர் வீடும் எதிர்த்து வீடு. அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க கூப்பிட்டு ஜீப்பில் இறக்குன உடனே எது உங்கள் வீடுனா கண்மணி வீட்டை பார்த்து அன்பு கையை காட்டுறாரு, அன்பு வீட்டை பார்த்து கண்மணி கையை காட்டுறாங்க. யோ என்னையா மாற்றி கையை காட்டுறீங்க, நீங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களா, நானும் இந்த ஏரியா தான், ஆனால் இதுவரையும் நான் இந்த குவார்ட்டர்ஸ்க்கு வந்ததே இல்லை, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. கடைசியில் கண்மணி வீட்டுக்குள்ளவே போகிறாங்க. கண்மணி வீட்டு கதவை திறந்ததும் அவங்க அம்மா சித்தி சித்தப்பா எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ அன்பு நினைக்கிறாரு, போச்சு என்ன கூத்து நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நாளைக்கு போலீஸு இவங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டின்றத நம்புவாங்களா, இல்லை இன்னும் சந்தேகத்தை தொடருவாங்களா அப்படின்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.